எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எடுத்தோனே இருமலா. ஓகே, ஸோ எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ அதனால ஓகே, ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயான, சரி ஓகே ஒரு குட்டி வீடியோ மாதிரி போடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது, எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட்டு தோணுன விஷயம் வந்துட்டு, எல்லாருக்குமே வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் டு ஸ்டாப் ரெடியூசிங் வந்து. ஸோ இப்போ வந்து ஓகே, எல்லாருக்குமே இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா யாருமே சோப் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது பிடிக்கல. உதாரணத்துக்கு எனக்கும் வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டாக எனக்கு வந்து சோப் யூஸ் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு சில இடத்துல வேறு அந்த அளவுக்கு வந்து ஒரு காயறத்தன்மை இருக்க வேண்டிய இடத்துல இல்லாத இடத்துலலாம் நம்ம சோப் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது காயவே காயாது. ஒரு மாதிரி குழன்னு ஒரு மாதிரி இருக்கும். அது எத்தனை பேர் அதை நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு வந்து அந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது. லைக் when I touch it, it should be dry. பட் நம்ம ஆல் டைம் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது எந்த ஒரு சோப்ஸ்லையுமே. அதுவும் டவ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோதான், அப்படியே கொலைன்னு ஏதோ ஒரு இது தொடுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஸோ ரொம்ப ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பாடி வாஷ்க்கு சேஞ்ச் ஆகிட்டேன். அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து பாடி வாஷ்க்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. வேர் வி ஹாவ் எக்ஸ்ப்ளாய்டியேட்டிங் பாடி வாஷ், நார்மல் பாடி வாஷ், நயாசினமேட் பாடி வாஷ், சாலிசிலிக் பாடி வாஷ், இந்த மாதிரி நிறைய ஜெல் பாடி வாஷ், ஃபோம் பாடி வாஷ், இந்த மாதிரி நிறைய வே ஆஃப் பாடி வாஷஸ் இப்போ வந்துருச்சு. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நிறைய பேர் இப்போ அதை ப்ரிஃபர் பண்ணுறதுனால தே ஆர் கிரியேட்டிங் மோர் நம்பர் ஆஃப். சில பேருக்கு ரொம்ப சென்சிட்டிவ் இருக்கும், அவங்களுக்கு வந்து எல்லா க்ரீம்ஸும் செட் ஆகாது, எல்லா ஃபேஸ் வாஷும் செட் ஆகாது, எல்லா கிளென்சர்ஸும் செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தனியாக, அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு தனியாக, அதுக்கப்புறம் ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு தனியாக, என்ன மாதிரி நார்மல் ஸ்கின் உள்ளவங்களுக்கு தனியாக. ஸோ இந்த மாதிரி இவங்க நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அதில் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடி வாஷஸ்னு ஒரு சில பாடி வாஷஸ் இருக்குது. ரொம்ப பிடிச்சதுன்றதை தாண்டி ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் வர பாடி வாஷஸ் விச் ஐ ரீசென்ட்லி ஹர்ட் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரம் மை செல்ஃப், or where I research for the reviews. That time I will get some of the ideas about it, right? So அந்த மாதிரின்னு நான் வந்து யோசிக்கும்போது வெரி ரீசென்ட்லி எனக்கு அதிகமாக வர்றது வந்துட்டு பாடி வைஸில் இருக்கிற அந்த 2 ஃப்ளேவர்ஸ். ஒன்று வந்து அந்த பிங்க் கலர் ஒரு ஃப்ளேவர், இன்னொன்று வந்து ப்ளூ விச் இஸ் லைக் ஓஷனிக். இந்த ரெண்டுமே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து குவென்ச் வந்து இட்ஸ் அ கொரியன் ப்ராடக்ட் வேர் தே இன்ட்ரடியூஸ் so many ஸ்கின் கேர் ரிலேட்டட், ஹேர் கேர் ரிலேட்டட். ஸ்டார்டிங் வெறும் ஸ்கின் கேர் மட்டும்தான் இருந்துச்சு, பட் இப்போ வந்து ஹேர் கேர் வந்திருக்கு. அண்ட் அவங்களுதுலேயுமே நிறையா விதமான, ஈவன் ஃபார் நோஸ், ஃபார் ஐஸ், இந்த மாதிரி நிறையா வந்திருக்கு, ஃபார் லிப்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்திருக்கு. ஸோ அவங்களோட பாடி வாஷ்மே நல்லா இருக்கும். பட் தே வில் நாட் ஹாவ் எனி ஃப்ளேவர்ஸ் இன் இட், லைக் ஸ்மெல்ஸ் இன் இட், பிகாஸ் அவங்க மோஸ்ட்லி இந்த ஜின்செங், அதுக்கப்புறம் வந்து கலாங், இந்த மாதிரி பொருள் யூஸ் பண்ணுறதுனால அஃப்கோர்ஸ் வி வில் நாட் கெட் தட் கைண்ட் ஆஃப் லைக் ஹவு டு சே, எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எடுத்தோனே இருமலா. ஓகே, ஸோ எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ அதனால ஓகே, ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயான, சரி ஓகே ஒரு குட்டி வீடியோ மாதிரி போடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது, எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட்டு தோணுன விஷயம் வந்துட்டு, எல்லாருக்குமே வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் டு ஸ்டாப் ரெடியூசிங் வந்து. ஸோ இப்போ வந்து ஓகே, எல்லாருக்குமே இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா யாருமே சோப் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது பிடிக்கல.
உதாரணத்துக்கு எனக்கும் வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டாக எனக்கு வந்து சோப் யூஸ் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு சில இடத்துல வேறு அந்த அளவுக்கு வந்து ஒரு காயறத்தன்மை இருக்க வேண்டிய இடத்துல இல்லாத இடத்துலலாம் நம்ம சோப் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது காயவே காயாது. ஒரு மாதிரி குழன்னு ஒரு மாதிரி இருக்கும். அது எத்தனை பேர் அதை நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு வந்து அந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது. லைக் when I touch it, it should be dry. பட் நம்ம ஆல் டைம் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது எந்த ஒரு சோப்ஸ்லையுமே. அதுவும் டவ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோதான், அப்படியே கொலைன்னு ஏதோ ஒரு இது தொடுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஸோ ரொம்ப ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பாடி வாஷ்க்கு சேஞ்ச் ஆகிட்டேன். அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து பாடி வாஷ்க்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. வேர் வி ஹாவ் எக்ஸ்ப்ளாய்டிங் பாடி வாஷ், நார்மல் பாடி வாஷ், நயாசினமேட் பாடி வாஷ், சாலிசிலிக் பாடி வாஷ், இந்த மாதிரி நிறைய ஜெல் பாடி வாஷ், ஃபோம் பாடி வாஷ், இந்த மாதிரி நிறைய வே ஆஃப் பாடி வாஷஸ் இப்போ வந்துருச்சு. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நிறைய பேர் இப்போ அதை ப்ரிஃபர் பண்ணுறதுனால they are creating more number of. சில பேருக்கு ரொம்ப சென்சிட்டிவ் இருக்கும், அவங்களுக்கு வந்து எல்லா க்ரீம்ஸும் செட் ஆகாது, எல்லா ஃபேஸ் வாஷும் செட் ஆகாது, எல்லா கிளென்சர்ஸும் செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தனியாக, அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு தனியாக, அதுக்கப்புறம் ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு தனியாக, என்ன மாதிரி நார்மல் ஸ்கின் உள்ளவங்களுக்கு தனியாக. ஸோ இந்த மாதிரி இவங்க நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அதில் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடி வாஷஸ்னு ஒரு சில பாடி வாஷஸ் இருக்குது. ரொம்ப பிடிச்சதுன்றதை தாண்டி ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் வர பாடி வாஷஸ் which I recently heard from my friends, from myself, or where I research for the reviews. That time I will get some of the ideas about it, right? So அந்த மாதிரின்னு நான் வந்து யோசிக்கும் போது வெரி ரீசென்ட்லி எனக்கு அதிகமாக வர்றது வந்துட்டு பாடி வைஸில் இருக்கிற அந்த 2 ஃப்ளேவர்ஸ். ஒன்று வந்து அந்த பிங்க் கலர் ஒரு ஃப்ளேவர், இன்னொன்று வந்து ப்ளூ விச் இஸ் லைக் ஓஷனிக். இந்த ரெண்டுமே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து குவென்ச் வந்து இட்ஸ் அ கொரியன் ப்ராடக்ட் வேர் தே இன்ட்ரடியூஸ் so many ஸ்கின் கேர் ரிலேட்டட், ஹேர் கேர் ரிலேட்டட். ஸ்டார்டிங் வெறும் ஸ்கின் கேர் மட்டும்தான் இருந்துச்சு, பட் இப்போ வந்து ஹேர் கேர் வந்திருக்கு. அண்ட் அவங்களதுலேயுமே நிறையா விதமான, ஈவன் ஃபார் நோஸ், ஃபார் ஐஸ், இந்த மாதிரி நிறையா வந்திருக்கு, ஃபார் லிப்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்திருக்கு. ஸோ அவங்களோட பாடி வாஷ்மே நல்லா இருக்கும். பட் தே வில் நாட் ஹாவ் எனி ஃப்ளேவர்ஸ் இன் இட், லைக் ஸ்மெல்ஸ் இன் இட், பிகாஸ் அவங்க மோஸ்ட்லி இந்த ஜின்செங், அதுக்கப்புறம் வந்து கலாங், இந்த மாதிரி பொருள் யூஸ் பண்ணுறதுனால அஃப்கோர்ஸ் வி வில் நாட் கெட் தட் கைண்ட் ஆஃப் லைக் ஹவு டு சே